ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் 2026. அதில் நம்ம சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம். புக் வைஸாக வந்து கண்டுபிடிப்புகளும் அதனோட அறிஞ்சிருக்கணும். அதில் நம்ம 7ஆம் வகுப்பு ஆல்ரெடி முடிச்சுட்டோங்க. இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். அதுக்கு நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ யாருன்னா 7ஆம் வகுப்பு வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நான் நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஐ லிங்க் வந்து வரும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் 7ஆம் வகுப்பு வீடியோவும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. முதலாவதாக பரவளைய ஆடியை கண்டறிந்தவர். ஸோ பரவளைய ஆடி நீங்கள் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அந்த பரவளைய ஆடியை வந்து முதல்ல கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஹோட்ஸ். ஹென்ரி ஹோட்ஸ் அப்படின்றவர் தான் வந்து பரவளைய ஆடியை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து எரிக்கும் ஆடிகள் எனும் நூலை எழுதியவர். எரிக்கும் ஆடிகள் எனும் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டயோகில்ஸ். டயோகில்ஸ் அப்படின்றவர் தான் வந்து எரிக்கும் ஆடிகள் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு. அடுத்து வெற்றிட குடுவையை கண்டறிந்தவர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. திவார் குடுவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெற்றிட குடுவையை கண்டுபிடிச்சவர் தான் ஜேம்ஸ் திவார். அதுல பேர் கண்டுபிடிச்சதால அதுக்கு பேர் என்ன வந்திருக்கும்? திவார் குடுவை அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப வெற்றிட குடுவையை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் திவார். அடுத்து வெர்சோரியம் எனும் நிலைமின் காட்டியை கண்டறிந்தவர். வெர்சோரியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நிலைமின் காட்டி. ஓகேங்களா? ஸோ நிலைமின் காட்டியை கண்டறிந்தவர் வில்லியம் கில்பர்ட். யாருங்க? வில்லியம் கில்பர்ட் அப்படின்றவர் தான் வெர்சோரியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நிலைமின் காட்டியை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து தங்க நிலை மின்காட்டி. என்னதுங்க? தங்க நிலை மின்காட்டியை கண்டறிந்தவர் ஆப்ரஹாம் லிங்கன். யாருங்க? ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்றவர் தான் வந்து தங்க நிலை மின்காட்டியை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டறிந்தவர். இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். தாமஸ் ஆல்வா எடிசன். ஒளிப்பதிவு சாதனத்தையும் அவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. தாமஸ் ஆல்வா எடிசன். அடுத்து காந்த திசை காட்டியை பயன்படுத்தியவர்கள். காந்தத்தை வந்து திசை காட்டியா, ஸோ நார்த் சவுத் போன்ற திசை காட்டுறதுக்காக காந்தத்தை பயன்படுத்தியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள். யாருங்க? சீனர்கள் தான் வந்து காந்தத்தை வந்து திசை காட்டியா வந்து பயன்படுத்துறாங்க. பூமியே மிகப்பெரிய காந்தம் என கூறியவர். பாருங்க, பூமியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காந்தம் போலதான் இருக்கு. பூமியே வந்து ஒரு மிகப்பெரிய காந்தம் தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் கில்பர்ட். யாருங்க? வில்லியம் கில்பர்ட் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்றாரு, பூமி வந்து ஒரு மிகப்பெரிய காந்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாருங்க, சொல்லியிருப்பாரு. அடுத்து தி மேக்னடைட் என்னும் நூலை வெளியிட்டவர். அதே தாங்க வில்லியம் கில்பர்ட். இவர் தான் பூமி ஒரு காந்தம்னு சொன்னவரும் வில்லியம் கில்பர்ட் தான். இவர் தான் தி மேக்னடைட் அப்படின்ற நூலையும் என்ன பண்ணியிருப்பாருங்க, வெளியிட்டிருப்பாரு. யாரு? வில்லியம் கில்பர்ட். அடுத்து உலோகங்களை தங்கமாக மாற்ற முயன்றவர்கள். எஸ், ரசவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுங்க? ரசவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, உலோகங்களை வந்து தங்கமா மாற்ற முடியுமான்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. இவங்களை தான் என்ன சொல்லியிருப்பாங்க, ரசவாதிகள் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து அழைச்சிருப்பாங்க. அடுத்து தனிமங்களை படங்களை கொண்டு குறித்தவர் டால்டன். இது ஆல்ரெடி பார்த்திருப்போம். தனிமங்களை வந்து குறியீடு வச்சு குறித்திருப்பாரு. அதே என்ன பண்ணிருப்பாரு, ஒரு குறிப்பிட்ட படங்களை வைத்து அது மூலமா வந்து தனிமங்களை வந்து என்ன பண்ணிருப்பாரு, குறிச்சு காட்டிருப்பாரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் டால்டன். இவர் தான் முதல் அணுக்கொள்கையை வெளியிட்டிருப்பாரு. இது ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி எக்ஸாம்ல வந்து கேட்கப்பட்ட கேள்வி. தனிமங்களை ஆங்கில எழுத்தில் குறித்தவர். தனிமங்களை வந்து என்ன பண்ணலாம், ஆங்கில எழுத்தை வச்சு நம்ம குறிச்சு பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெர்சிலியஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஜேக்கப் பெர்சிலியஸ் தான் வந்து தனிமங்கள் வந்து ஆங்கில எழுத்துக்கு மூலமா குறிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து எலக்ட்ரோலைசிஸ் எனும் வார்த்தையை பயன்படுத்தியவர் யார்? எலக்ட்ரோலைசிஸ் எனும் வார்த்தையை பயன்படுத்தியவர் யார்? சூப்பர், மைக்கேல் ஃபாரடே. மைக்கேல் ஃபாரடே தான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா பயன்படுத்தியிருப்பாரு. அடுத்து ஆக்சிஜனை கண்டறிந்தவர் யார்? ஆக்சிஜனை கண்டறிந்தவர் யார்? CW ஷீலே அப்படின்றவர் தான் வந்து ஆக்சிஜனை கண்டறிஞ்சிருவாரு. அதுக்கு நெருப்பு காற்று அப்படின்ற ஒரு பெயரையும் வந்து வச்சிருப்பாருங்க. CW ஷீலே அப்படின்றவர் தான் அதுக்கு நெருப்பு காற்று அப்படின்ற பெயரையும் வந்து வச்சிருப்பாரு. அடுத்து முதலில் காற்றில் இருந்து நைட்ரஜனை பிரித்தெடுத்தவர் யார்? ஸோ முதல்ல காற்றில் இருந்து நைட்ரஜனை பிரித்தெடுத்தவர் யாருன்னா அதே CW ஷீலே அப்படின்றவர் தான் வந்து காற்றில் இருந்து நைட்ரஜன் வந்து பிரிச்செடுத்திருப்பாரு. முதல் அணுக்கொள்கையை வெளியிட்டவர், இது ஆல்ரெடி சமத்திலே பார்த்திருப்போம், ஜான் டால்டன் தான் வந்து முதல் அணுக்கொள்கையை வந்து நம்ம வெளியிட்டிருப்பாரு 1808.
இது ரொம்ப முக்கியமானது. தன் வாழ்நாள் முழுவதும் இறுதி காலம் வரை வளிமண்டல அழுத்தம் மற்றும் மழை அளவை குறித்து வைத்தவர். வளிமண்டல அழுத்தம் எவ்வளவு இருக்கு, மழை பெய்தா மழையோட அளவு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்நாள் முழுவதும் குறித்து வைத்தவர் யாருன்னா ஜான் டால்டன். அவர் வந்து குறிச்சு வச்சிருக்காரு. அடுத்து மின்னிறக்க குழாயை வடிவமைத்தவர் யார்? மின்னிறக்க குழாய் சார் வில்லியம் குருக். ஸோ குருக் குழாய் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கும். சார் வில்லியம் குருக் அப்படின்றவர் தான் வந்து மின்னிறக்க குழாயை வந்து வடிவமைச்சிருப்பாரு. ஓகேங்களா. அடுத்து இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தர்பூசணி மாதிரி மற்றும் பிளம் புட்டிங் மாதிரி என அழைக்கப்படுவது எது அப்படின்னா தாம்சனோட அணு மாதிரி. ஸோ ஜே தாம்சனோட அணு மாதிரி தான் தர்பூசணி பழ மாதிரி அல்லது பிளம் புட்டிங் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. தர்பூசணி மாதிரி பிளம் புட்டிங் மாதிரினா வந்து தாம்சனோட அணு மாதிரி. நீரை முதலில் தயாரித்தவர். ஸோ நீரை வந்து என்ன பண்ணியிருப்பார், இவரே வந்து தயாரிச்சிருப்பார். அப்படி நீரை வந்து ஆய்வகத்தில் முதலில் தயாரித்தவர் யாருன்னா ஹென்ரி கேவண்டிஸ். யாருங்க? ஹென்ரி கேவண்டிஸ் அப்படின்றவர் தான் வந்து முதல்ல நீரை வந்து தயாரிச்சிருப்பாரு. அடுத்து ஹைட்ரஜனை கண்டறிந்தவர், அதே ஹென்ரி கேவண்டிஸ். ஓகேங்களா. ஸோ ஹைட்ரஜனை கண்டறிந்தவரும் இவர் தான். இவரே தான் என்ன பண்ணியிருப்பாரு, இது மூலமா நீரையும் வந்து உருவாக்கி இருப்பார். ஏன்னா ஹைட்ரஜன்ல H2ன்றது ஒரு மிகப்பெரிய மூலக்கூறு இல்லைங்களா நீருக்கு வந்து தயாரிக்கிறதுக்கு. அப்போ இந்த ஹென்ரி கேவண்டிஸ் தான் வந்து ஹைட்ரஜனையும் கண்டுபிடிச்சிருப்பாரு, நீரையும் வந்து உருவாக்கி இருப்பாரு. அடுத்து அமிலம் என்பது நீர் கரைசலில் H+ அயனிகளையும் H3O+, அதாவது ஹைட்ரோனியம் சொல்லுவாங்க, ஹைட்ரோனியம் அயனிகளையும் தரும் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜினியஸ். இதனால்தான் அர்ஜினியஸ் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அமிலமோ காரமோ நீர்ல கரையிறப்போ H+ஐயோ காரம் வந்து OH- தரும். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, அர்ஜினியஸ் கோட்பாடு அப்படின்னு, அர்ஜினியஸ் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொன்னவர் யாருங்க? அர்ஜினியஸ் தான் வந்து சொல்லியிருப்பாரு. இது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. முதலில் பெரியம்மைக்கான தடுப்பூசியை கண்டறிந்தவர் எட்வர்ட் ஜென்னர். ஓகேங்களா. சோ பெரியம்மைக்கான தடுப்பூசி யாரால் கண்டறியப்பட்டது அப்படின்னா எட்வர்ட் ஜென்னர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே போல 5 உலக வகைப்பாட்டை கூறியவர் யாருன்னா RH விட்டேக்கர். இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி, RH விட்டேக்கர். அடுத்து செயற்கை வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் கரோலஸ் லின்னயஸ். அதனால ஒரு வகைப்பாட்டு முறையின் தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். சோ செயற்கை வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் வந்து கரோலஸ் லின்னயஸ். இயற்கை வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் யாருன்னா பெந்தம் மற்றும் ஊக்கர். ரொம்ப முக்கியங்க. செயற்கைனா கரோலஸ் லின்னயஸ், இயற்கை வகைப்பாட்டு முறைனா பெந்தம் மற்றும் ஓக்கர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து இருசோர் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சோ இருசோர் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் காஸ்பார்டு பாகின். சோ காஸ்பார்டு பாகின் தான் இருசோர் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஆனா இருசோர் பெயரிடும் முறையை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா கரோலஸ் லின்னயஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னா காஸ்பார்டு பாகின், அதை நடைமுறைப்படுத்தியவர் அப்படின்னா கரோலஸ் லின்னயஸ். அடுத்து ஊடுருவல் ஒழுங்குபாடு என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஊடுருவல் ஒழுங்குபாடு அப்படின்ற சொல்லை வந்து யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார்? ஊடுபரவல் ஒழுங்குபாடு யாருங்க? ஹோப்பர். ஹோப்பர் அப்படின்றவர் தான் வந்து ஊடுபரவல் ஒழுங்குபாடு அப்படின்ற வேர்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. இது 8ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய அந்த கண்டுபிடிப்புகள். உங்களுக்கு வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துற பாருங்க. பரவாயில்லை ஆடினா ஹென்ரி ஹார்ட்ஸ், எரிக்கும் ஆடிகள் அப்படின்ற நூல்னா வந்து டயாகில்ஸ், வெற்றிட குழுவைனா ஜேம்ஸ் திவார், அதனால திவார் குழுவைன்னு சொல்லுவாங்க. நிலைமின் காட்டி அப்படின்னா வில்லியம் கில்பர்ட், தங்க இலை நிலைமின் காட்டி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன். அடுத்து ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டறிந்தவர்னா தாமஸ் ஆல்வா எடிசன். காந்தத்தை திசைகாட்டியாக பயன்படுத்தியவர்கள்னா சீனர்கள். பூமி மிகப்பெரிய காந்தம் அப்படின்னு சொன்னவர் வந்து வில்லியம் கில்பர்ட். தி மேக்னடைட் அப்படின்ற நூலை எழுதியவர் வந்து வில்லியம் கில்பர்ட் தான். உலோகங்களை வந்து தங்கமா மாத்திராம ட்ரை பண்ணவங்க வந்து ரசவாதிகள். தனிமங்களை படங்களை கொண்டு குறித்தவர் டால்டன். ஆங்கில எழுத்தாளர் குறித்தவர் பெர்சிலியஸ். எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்ற வேர்டை வந்து யார்? மின்னார் பகுத்தல், எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்ற வேர்டை பயன்படுத்தியவர் வந்து மைக்கேல் ஃபாரடே. ஆக்சிஜனை கண்டறிந்தவர் CW ஷீலே, அதை நெருப்பு காற்று அப்படின்னு அழைச்சிருப்பாரு. முதல்ல காற்றுல இருந்து நைட்ரஜனை பிரித்தெடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா CW ஷீலே. ஓகேங்களா. அப்போ ஆக்சிஜன் நைட்ரஜன் ரெண்டுமே ஷீலே. முதல் அணுக்கொள்கை வெளியிட்டவர் ஜான் டால்டன். தன்னோட வாழ்நாள் முழுவதும் இறுதி காலம் வரை வளிமண்டல அழுத்தத்தையும் மழையலையும் குறித்து வைத்தவர் டால்டன். மின்னிறக்க குழாயை வடிவமைத்தவர் அப்படின்னா வில்லியம் குருக். அதனால குருக் குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்பூசணி பழம் மாதிரி, பிளம் புட்டிங் மாதிரி அப்படின்னா தாம்சனோட அணு மாதிரி. நீரை முதலில் தயாரித்தவர் வந்து கேவண்டிஷ். ஏன்னா ஹைட்ரஜனை இவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு.
அமிலம் மற்றும் நீர் கரைசல் வந்து H+, H3O+ தரும். அதே போல காரங்கள் வந்து OH- தரும் சொல்லிட்டு அர்ஜினியஸ் சொல்லியிருப்பாரு. அதனால அது அர்ஜினியஸ் கொள்கைன்னு சொல்லுவாரு. பெரியம்மைக்கான தடுப்பூசி எட்வர்ட் ஜென்னர். 5 உலக வகைப்பாடுனா RH விட்டேகர். செயற்கை வகைப்பாடு கரோலஸ் லின்னேயஸ். இயற்கை வகைப்பாடு பெந்தமன் ஊக்கர். இருசோர் பெயரிடும் முறைனா காஸ்பர்ட் பாகின். அதை நடைமுறைப்படுத்தியவர்னா கரோலஸ் லின்னேயஸ். ஊடு பரவல் ஒழுங்குபாடு அப்படின்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் வந்து கோப்பர் அப்படின்றவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதே போல நம்ம 9ஆம் 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய அந்த எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.